ஹாய் டியர்ஸ், நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். நான் வந்து ஒரு 3 மந்த்தாகவே வீடியோ போல் சாரி முதல்ல சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கில் இருந்துச்சு. ரித்வினுக்கு கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு, மறுபடியும் செட் ஆகுது. இந்த மாதிரி ஒர்க்னால நம்மளால் ஃபோக்கஸாக வந்து வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கும் ரித்வின் வந்து கோல்டுனால நான் வந்து ரசம் வச்சுருக்கேன். சரி, ஈவினிங் வ்ளாகே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே ரசம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சூடாக வந்து கொஞ்சம் ரைஸ் போட்டு நிறைய ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்ருக்கேன். நல்லா காரமாக நல்ல புளிப்பாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் மிளகு ரசம் பிடிக்குமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் சரி எங்கள் பாப்பாக்கும் சரி இது ரொம்ப ஃபேவரெட். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த டைப்பில் தான் நாங்கள் எப்போவுமே சாப்பிடுவோம். கோல்டாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜு செஞ்சாலும் சரி. கண்டிப்பாக நான்வெஜ்ஜு செஞ்சால் ரசம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஆம்லேட் போட்டுட்டு பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டு ஆம்லேட் போட்டுட்டு ரசம் செஞ்சு என்ஜாய் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ஆகிடுச்சி. மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு டெய்லி ஒரு ஹேபிட் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டிங் ஒர்க் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு 1/2 ரீடிங் ஒர்க்கு தான் இருக்கணும். மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவங்க வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் குடித்து முடித்த பிறகு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 1/2 வந்து ரீடிங் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக படிக்க விட்டுருக்கேன். டவுட் வந்து நான் வந்து சைட் பை சைடு வந்து ரிஷிகாவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். ஓகேன்னு பார்த்தா ரித்வின் வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். வீடியோ ஆன் பண்ண உடனே அவங்க அக்கா புக்கை வந்து கிழிக்கிறதும், பென்சில் பிடுங்குறதும், என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சிசர் எடுக்கிறதும் கட் பண்ணுறதும் அவன் கையிலேருந்து வாங்கி வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேற கட்டிட்டு பாப்பாவை படிக்க வச்சுட்டு சைட் பையில் வந்து என்னோடய க்ரீன் டீயும் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ப்ரெஷ்லாம் பண்ணிட்ட பிறகு ஒரு கிளாஸ் வந்து நார்மல் வாட்டர் இன்டேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து க்ரீன் டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் குளித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி ஃப்ரைடேனால எல்லாருக்கும் ஏர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பக்கம் கேஸில் வந்து ஹாட் வாட்டர் போட்டுட்டு அப்படியே லைனாக வந்து நாங்கள் குளிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து குக்கிங் நான் முடிச்சாச்சு. அதனால் வந்து முதல்ல க்ரீன் டீ குடிச்சிடலாம் சூடாக. அப்படியே பாப்பாவுக்கு வந்து சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து படிச்சுட்டே இருந்தால் அவளை டிஸ்டர்பே பண்ண மாட்டா. என்ன ரிஷிகாவுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும். அவங்க இப்போ தான் வளர்றா. நெக்ஸ்ட் வந்து ரித்வின் வீடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே மம்மி என்னையும் சொல்லுங்கள், ஹாய் சொல்கிறேன் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஹென்னா பவுடர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா நல்ல கையில் வந்து டார்க்காக வந்து கலர் வர ஆரம்பிச்சிச்சு. அதை வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணுவேன். எப்போனா வந்து தோணுச்சுன்னா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன். அடிக்கடிக்கு எனக்கும் கோல்ட் ஆகிடும். அதனால் வந்து நல்லா வாசனைங்க. அந்த மருதாணியோட ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா, வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பவுன்சியாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். சூப்பராக இருக்கும். குளிச்சுட்டு பாப்பாவும் ரெடி பண்ணிவிட்டு வேன் வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒரு பக்கம் ஃபேன் போட்டு தலை வந்து கையிலே சிக்கு உடச்சி அதை அப்படியே கோம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் ஃப்ரைடே வந்து எனக்கு போயிட்டே இருக்குது. டே வந்து சூப்பராக போயிட்டே இருக்குது. ரித்வினுக்கு வந்து கோல்ட் ஆகிட்டுருக்கனால அவருக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து சிரப் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா ரித்வின் பற்றி உங்களுக்கே தெரியும். அவர் ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். அவன் வந்து துருன்னு இருப்பான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அப்புறம் வந்து ரியா வந்து என்கிட்ட கேட்டே இருந்தாங்க, மம்மி ஒன்றுமே வேணும் வரல மம்மி, என்ன மம்மி டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டே இருந்தான். சரி, ஒரு வழியாக அவங்களாம் அமுச்சு முடிச்சுட்டு அதுக்கு வேன் வந்துச்சுன்னு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம தலைலாம் கொஞ்சம் வாரிட்டு இப்போவே கரெக்டாக வாரினா தான் இந்த 4 முடி கூட கரெக்டாக ஃபாலோவாக நிற்கும் என் தலைக்கு. நெக்ஸ்ட் வந்து ரித்வினுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவரை வந்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா அவரை தூங்க வைக்கிற வேலை தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு வந்து நான் யோசிச்சிட்டே இருக்கேன், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம். லஞ்ச் வந்து மதியம் தானே, அதனால் பார்த்துக்கலாம். அதனால் பாப்பா வந்து இப்போ வந்து நான் சாப்பாடு ஊட்ட போகிறேன். சாப்பாடு ஊட்டிட்டு ரித்வினுக்கு வந்து பொறுமையாக ஊட்டணும். அவர் சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு 1/2 கழித்து சிரப் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். பார்த்திங்களா, என் பின்னாடியே வந்துட்டுருப்பான். அவனுக்கு கொடுத்துட்டு நம்மளாம் வீடியோவில் வழுக்கில் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து தூங்க வைக்க வேண்டியது தான். இப்படி தான் டே போகுது. ரொம்ப நாள் ஆச்சுல விளாக் எடுத்து, அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து நம்மளுடைய ஃபேஸ் பேக் கேட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக வந்து அது என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். தனியாக ஒரு ஷார்ட் வீடியோவே போடலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே எனக்கு ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் நல்ல பிரைட், இன்ஸ்டன்ட் பிரைட் வந்து ஹோம்மேட் ரெசிப்பியில் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, இப்போ அந்த ரித்வினுக்கு வந்து நான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாதம்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். அவனுக்கு வந்து அந்த சிப்ஸ் வச்சு கொஞ்சம் ஊட்டி விடலாம், அது கேட்டே இருந்தான். பொட்டேட்டோ சிப்ஸு அதை வச்சு ஊட்டி வர வாடா, சைலண்ட்டாக உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு
டிவி ஆன் பண்ணிவிட்டு கார்ட்டூன் சேனல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். வீடியோ சாப்பிட்லாமான்னு கேட்டேன். சாப்பிட்லாம் அப்படின்ட்டான். இதே நார்மலாக கேட்டிருந்தா அடம் பண்ணியிருப்பான். வீடியோக்காக வந்து சூப்பராக பண்ணிட்டு இருந்தான். சிப்ஸை வேறு காமிச்சிட்டே இருந்தான். பார்த்தீங்களா சிப்ஸ் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். ரொம்ப சேட்டலை இவன். ஆமாம், இவனை வச்சு நம்ம சமாளிக்க கஷ்டம்தான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரித்வினை வந்து தூங்க வச்சிட்டேன். அவனுக்கு கோல்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிரப் கொடுத்துருக்கேன். தூங்கிட்டான். நான் வந்து லன்ச் வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொயக்கா வந்து நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து நான் வந்து ஒரு மாதிரி சேலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். லன்ச் வந்து சிம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு காலையிலே முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஈவினிங் வந்து பாப்பா வந்தோடனே நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேனால் அவங்களுக்கு ப்ரோக்ராம்லாம் நிறையவே இருக்குது. அதுக்கு ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. பாப்பா வந்த பிறகு அது வந்து கண்டினியூ பண்ணுவாங்க கொஞ்ச நேரம். அப்புறமா அவங்க வந்து ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து குட்டி பையன் எல்லாருமே கூப்பிட்டுட்டு ரியா ரிஷிகா ஸ்கூல் வந்து போகலான்ட்டு இருக்கேன். ப்ரோக்ராம்லாம் பார்க்கணும். அவங்க ரொம்ப நாளாக எல்லாருமே வரணும், டேடி மம்மி நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எப்படி சொல்கிறது, ஸ்கின் கேரும் வந்து நான் அப்பப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஹோம்மேடாக ட்ரை பண்ணுறேன். ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு 4 டேஸ் முன்னாடி. செம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக யாருக்குன்னா அதோட ரெமெடி வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். நான் ஷார்ட் வீடியோவும் போடுறேன். அப்படி இல்லைனா வந்து லாங் வீடியோலையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப 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 இயர்ஸ் அப்புறம் வந்து இப்போ தான் வந்து என்ன சொல்கிறதுனா நானாக வந்து வெளியே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறது அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா தம்பி வளர்ந்துட்டே இருந்தார். நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளேயும் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும், நம்ம வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு தாட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 மந்த்தாக வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. மண்டேலேருந்து ரித்வின் வந்து பால்வெடிக்கு வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற பால்வெடிக்கு வந்து கூட்டின்னு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அது எப்படி கரெக்டாக ஃபோக்கஸாக போக போதா இல்லை ஃப்ளாப் ஆக போதான்னு தெரியல. மண்டே தான் தெரியும். இன்றைக்கி ஃப்ரைடே. ஆக்சுவலாக இந்த பிளான்லாம் வந்து நான் யோசித்து வச்சுருக்கேன். ஷார்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு மேக்ஸி நைட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதிலே காட்டலான் தான் இருந்தேன். பட் வந்து ரித்வின் தூங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த ரூமில் தான் இருக்கா. அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்து காட்ட முடியாது. நான் கண்டிப்பாக ஈவினிங் வந்து ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் ஃபீடிங் நைட்டி சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸி நைட்டி தான் வந்து ஒரு 1 மந்த் பிஃபோர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதையும் பார்த்துருப்பீங்க. இதுவும் மேக்ஸி நைட்டி தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து எப்படி சொல்லுதுன்னா நான் ஷார்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக யாருன்னா வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா ஸோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் வாங்கிக்கோங்க. நைட்டி வந்து நைட்டில் வந்து நம்ம தூங்க சொல்ல வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரே யூனிஃபார்ம் வந்து நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ட்ரெண்டாக எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 390 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அதை வந்து கட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அது மட்டும்தான். மற்றபடி சூப்பராக இருக்குது. கலர்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸில் தான் நான் வந்து சூஸ் பண்ணி அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கூலில் தான் இருக்கும். நம்ம அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.